மக்களே ஒரு விஷயத்தை எல்லாரும் மறந்துட்டீங்க போலயே. ஒரு விஷயத்தை எல்லாரும் மறந்து கடந்து வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பட் இருந்தாலும் பரவாயில்ல. அந்த விஷயத்தை இப்போ நான் கிண்டி விட போறேன். அந்த விஷயத்தை பத்தி உங்களுக்கான கருத்தை ரொம்ப ஹானஸ்டா பதில் சொல்லுங்க. ஓகே, ரொம்ப ஹானஸ்டா பதில் சொன்னோம். சும்மா ஏனோ தானோன்னு ஆன்சர் இருக்க கூடாது. ஏன்னா இது எம்கேக்கு சம்பந்தமான ஒரு விஷயமா எனக்கு தோணுது. எம்கேக்கு தான் இது. எம்கேக்கு வச்ச பொறி மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. வேற ஒண்ணுமே இல்ல ப்ரோ. இந்த வீட்டுக்குள்ள இப்ப பணப்பெட்டின்னு ஒரு விஷயத்தை வச்சாங்கல்ல, அந்த பணப்பெட்டிக்கான அமௌண்ட் எங்க இருந்து எடுத்தாங்க? டைட்டில் வின்னர் அமௌண்ட்ல இருந்து எடுத்தாங்க. ஓகேவா? இதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச எந்த ஒரு சீசன்ல இப்படி நடந்ததே இல்ல. சீசன் 7 வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் எந்த ஒரு சீசன்லுமே மணி பாக்ஸ் அப்படிங்கிற விஷயத்துக்கு வைக்கிற பணத்தை டைட்டில் வின்னர் அமௌண்ட்ல இருந்து எடுத்ததே கிடையாது. இப்ப எனக்கு தெரிஞ்சு அல்டிமேட்ல வச்சதா சொல்லிட்டு இருக்காங்க. அல்டிமேட்லமே எனக்கு தெரிஞ்சு அப்படி எடுத்த மாதிரி ஞாபகம் இல்ல. உங்களுக்கு அப்படியே தான் ஞாபகம் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல போடுங்க. பட் இருந்தாலுமே அது அல்டிமேட். ஓகேவா? அது வேற சீசன். இது ஆக்சுவலா வேற சீசன். ஓகேவா? இது சீசன் 7 தாண்டி சீசன் 8 போயிட்டு இருக்கோம். ஓகேவா? இந்த சீசன்ல 7 சீசன் நம்ம இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பார்த்ததே இல்ல. 8வது சீசன்ல தான் இந்த ஒரு சம்பவத்தை பண்ணிருக்காங்க. சோ இந்த சம்பவத்தை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு யாரோ ஒருத்தருக்கு அந்த டைட்டில் அமௌண்ட் போக போகுது அப்படிங்கறனால மட்டுமே தான் இந்த ஒரு சேஞ்சஸ் கொடுத்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஓபனா சொல்ல போனா இது எம்கேக்கு வரப்போகுது, எப்படி முத்துக்குமாரனுக்கு வரப்போகுது அப்படிங்கறனால தான் இந்த ஒரு சேஞ்சஸ் கொடுத்திருக்காங்களா, இல்ல மொத்த சீசனுமே டவுன் ஆயிடுச்சு, ரொம்ப லாஸ்ட்ல போயிட்டு அதனால அமௌண்ட்லாம் பிரிச்சு பிரிச்சு கொடுக்க முடியல. இப்ப மணி பாக்ஸுக்கு தனியா ஒரு அமௌண்ட், டைட்டில் வின்னருக்கு தனியா ஒரு அமௌண்ட் கொடுக்க முடியல, அதனால பிரிச்சு எடுத்துட்டாங்களா? இத பத்தி உங்களுக்குள்ள என்ன ஆன்சர் இருக்கோ அதை மறக்காம கமெண்ட்ல போட்டு விடுங்க. எனக்குள்ள ஒரு ஆன்சர் இருக்கு. என்ன பொறுத்தவரைக்கும் நான் 7 சீசன் கவனிச்ச வரதுக்கு எந்த ஒரு சீசன்லமே டைட்டில் வின்னர் அமௌண்ட்ல இருந்து அமௌண்ட் எடுத்து மணி பாக்ஸ் வைக்கவே மாட்டாங்க. ஓகேவா? நான் கவனிச்ச வரதுக்கு அப்படிதான் இருந்திருக்கு. எப்பவுமே மணி பாக்ஸ் அமௌண்ட் தனியா தான் இருக்கும். ஓகேவா? அது தனியா தான் ஏத்திக்கிட்டே இருப்பாங்க. 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் 6 லட்சம் 7 லட்சம் சொல்லி அதை அப்படியே ஏத்திட்டு போவாங்க தவிர அந்த டைட்டில் அமௌண்ட்ல இருந்து லெஸ் பண்ணவே மாட்டாங்க. சடனா இந்த சீசன் தான் வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த சீசன்ல இந்த மணி பாக்ஸ்க்கு வச்ச டாஸ்கே கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி எந்த ஒரு சீசன்லயுமே இந்த பணப்பெட்டிக்கு டாஸ்கே வைக்க மாட்டாங்க. பணப்பெட்டி அப்படிங்கிறதுக்கு டாஸ்கே இருக்காது. எனக்கு தெரிஞ்சு சீசன் 6ல ஒரு விஷயம் இருந்துச்சு. ஏன்னா சீசன் 6 பொறுத்தவரைக்கும் 3 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் நதிரோன் அவர்கள் ஆக்சுவலா கட் பண்ணி தூக்கிட்டு போயிருவாப்ல. அது ஒரு பெரிய சம்பவமா மாறி இருக்கான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஒரு பணப்பெட்டி வச்சிருப்பாங்க. அந்த பணப்பெட்டி எப்படி வச்சிருப்பாங்கன்னா ஃப்ரண்ட்ல ஒரு மானிட்டர் மாதிரி வச்சு அந்த மானிட்டர்ல அப்பப்போ அமௌண்ட் ஏறிக்கிட்டே இருக்கும். ஓகே, அமௌண்ட் ஏற மாதிரி வச்சிருப்பாங்க. உங்களுக்கு அந்த அமௌண்ட் ஓகேன்னா வெளியே ஒரு பஸ்ஸர் மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த பஸ்ஸர் அமைக்கி அந்த அமௌண்ட்டை நீங்க எடுத்துக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. அது ஆக்சுவலா அவ்வளவு பெரிய டாஸ்கான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு டாஸ்க் மாதிரிலாம் தெரியல. என்ன மத்த சீசன்ல ஓடி போய் பணப்பெட்டி எடுப்பாங்க, இந்த சீசன்ல பணப்பெட்டி நீங்க பஸ்ஸர் அமைக்கி எடுப்பீங்க. அதுதான் டிஃபரெண்ட் ஆச்சு தவிர பெரிய டிஃபரன்ஸ்லாம் இல்ல. பட் இந்த சீசன் மட்டும் ஒரு டாஸ்க் வச்சாங்க. பட் அந்த டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் டூ ஆர் டை மாதிரி இருந்துச்சு. ஓகேவா? எப்படி அந்த டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் டூ ஆர் டை மாதிரி இருந்துச்சு. இதுல நான் எங்க இந்த எம்கேக்கு பொறி வச்சாங்க அப்படிங்கறது மீன் பண்ண வரேன்னா, வீட்டுக்குள்ள வந்த முக்காவாசி பேர் முத்துக்குமாரன் தான் வின்னர் அப்படிங்கறத சொல்லாம சொல்லிட்டாங்க. எப்படி முத்துக்குமரன் தான் வின்னர் அப்படிங்கறத சொல்லாம சொல்லிட்டாங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு மெயின் ரீசனா இருக்கு. ஏன்னா முத்துக்குமரன் வந்து வின்னர் அப்படிங்கறனால ஒரு ஸ்டெடி மைண்டா இருப்பான். அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ள நீங்க என்ன டாஸ்க் வச்சாலும் அவன் எனக்கு தெரிஞ்சு பெருசா கலந்துக்க மாட்டான். முடிஞ்ச அளவுக்கு கலந்து பண்ண தவிர பெருசா அவனுக்கான எஃபோர்ட் போடணும்னு சொல்லி யோசிச்சிருக்க மாட்டான். கண்டிப்பா ஏன்னா அவன் டைட்டில் வின்னர் ஆயிட்டான். ஓகேவா? இருந்தாலும் டாஸ்க்லாம் இறங்கி ஆடி இருப்பான். அதனால பிக் பாஸ் டீம் எப்படி யோசிச்சிட்டாங்கன்னா, சும்மா விட்டா நீ ஆட மாட்ட, உன்னோட பணத்துல இருந்து நாங்க அந்த பணத்தை எடுக்கிறோம், அப்படியே டைட்டில் வின்னர் அமௌண்ட்ல இருந்து அந்த அமௌண்ட் எடுக்கிறோம், அப்ப நீ இறங்கி ஆடி தானே ஆகுறோம்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா ஒரு ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க. அந்த டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் டூ ஆர் டே வச்சிருக்காங்க. ஓகேவா? ஒன்னு அந்த டாஸ்க்ல உள்ள அமௌண்ட் எல்லாம் இவன் பெறக்க ட்ரை பண்ணணும். இப்படி அந்த டாஸ்க்ல வர அமௌண்ட் எல்லாம் பெறக்கி அவனுக்கான அந்த டைட்டில் வின்னர் அமௌண்ட் அப்படியே 50 லட்சத்துல ஹோல்ட் பண்ண வைக்கணும். அப்படி இல்லையா அந்த டாஸ்க் அவன் விளையாடி அந்த டாஸ்க்ல தோத்து இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படிங்கறத எனக்கு தெரிஞ்சு டீமுக்கான ஒரு ஸ்கெட்சா இருந்திருக்கும் எனக்கு தோணுது. இப்போ உங்களுக்கே தெரியும் ப்ரோ, வீட்டுக்குள்ள இப்போ நான் ஒன்னு சிம்பிளா சொல்லிட்டா, இப்போ உங்களுக்கு ஒரு 50 லட்ச ரூபா வரப்போன்னு தெரிஞ்சுட்டு, எப்படி ஒரு 50 லட்ச ரூபா உங்களுக்கு கொடுக்க போறாங்கன்னு தெரிஞ்சுட்டு, ஆனா 50 லட்ச ரூபா ஃப்ரண்ட்ல வந்துட்டு ஆட்டோல கொண்டு வந்துட்டு இருக்காங்க. சடனா அந்த ஆட்டோ பெண்ட் போட்டு சைடுல போயிருது. அந்த ஆட்டோவை துரத்தி போய் பிடிச்சாதான் உனக்கு அந்த 50 லட்சம் சொன்னா நீ எதை வேணா எடுத்துட்டு போய் துரத்துவ. சைக்கிள் இப்ப பைக்குன்னு எதை வேணா தூக்கிட்டு போய் துரத்துவ. ஏன்னா 50 லட்சம் உனக்கான காசு முன்னாடி போயிட்டு இருக்கு. துரத்தி பிடிப்பியா மாட்டியா? கண்டிப்பா துரத்தி பிடிப்பேன். சேம் அதே தான். உனக்கான காசை நாங்க பிச்சு போட்டுட்டு இருக்கோம்பா, வேணா எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி அவனை ட்ரிகர் பண்றாங்க. சேம் அதே மாதிரி வச்ச முதல் டாஸ்க்ல 50,000 டாஸ்க்கு அவன் எந்திரிச்சு ஓடுறான். ஏன்னா அவன் காசை அவன் ஹோல்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ஓடுறான். இருந்தாலும் அவன் அங்க ஒரு விஷயத்த சொன்னான், நான் காசுக்காண்டி ஓடல. பிக் பாஸ் அந்த இடத்துல ஒரு டாஸ்க் வச்சிருக்காரு, அந்த டாஸ்க் எனக்கு ஒரு சேலஞ்சா பார்த்து அந்த சேலஞ்சை நான் முடிக்கணும்னு சொல்லி ஓடுறேன்னு சொல்லி ஓடினான். அது ஒரு சைடு இருந்தாலுமே எனக்கு அது எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, அது டாஸ்காவும் பார்க்கறான், ரெண்டாவது அங்க காசு போதுங்க. ஃப்ரண்ட்ல ஸ்கிரீன்ல காட்டுறாங்க. அதான் சொன்னேன் நான் ஆட்டோன்னு எதை சொன்னா, ஃப்ரண்ட்ல அங்க ஸ்கிரீன் வச்சாங்களே வீட்டுக்குள்ள, ஸ்கிரீனை வச்சு உனக்கான அமௌண்ட் லெஸ் ஆயிட்டு இருக்குடா பாடுறான்னு சொல்லி காட்டுறாங்க. சோ லிட்டரலி அவனை ட்ரிகர் பண்றாங்க. 50,000 அவன் எடுத்துட்டான். 50,000 எடுத்த பிறகு அவனுக்கு ஒரு சின்ன பூஸ்ட் கிடைச்சிருக்கும். இதுக்கப்புறம் விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்பான். இருந்தாலுமே அவனுக்குள்ள அடுத்த இன்னொரு மைண்ட் யோசிக்குது, இந்த டாஸ்க் கொஞ்சம் ரிஸ்கா இருக்குது, ஒருவேளை நம்ம மாட்டிக்கிட்டோம்னா நம்ம அமௌண்ட் மொத்தமா பிச்சுட்டு போயிடுன்னு சொல்லிட்டு அவன் அந்த டாஸ்க்ல அடுத்த மூவ் பண்ணாம உட்கார்ந்திருக்கான். ஏன்னா 2வது ரவுண்ட பொறுத்தவரைக்கும் ரயன் அவர்கள் தனியா போய் தான் அந்த டாஸ்க் ஆடிருப்பாங்க. ஓகேவா? இருந்தாலுமே அதுக்கப்புறம் ரிட்டர்ன் யோசிக்கிறான், இதுக்கப்புறம் விட்டுறக்கூடாது. 2 லட்சம் போயிடுச்சு. 2 லட்சம் போயிட்டு அப்படின்னு டிவில காட்டுறாங்க. 47.5 லட்சங்கள்னு சொல்லி காட்டுறாங்க.
பண்ணிட்டாங்க. அப்போ அவனுக்கு திருப்பி மைண்ட் இதாகும், என்னடா இது என் காசு காணாம போகுதான்னு சொல்லிட்டு திருப்பி அவனுக்கு மைண்ட் இதாகும். அதனால தான் அந்த டாஸ்க்குக்கான எல்லா ரவுண்டுலயுமே அவன் ட்ரை பண்ணிட்டே இருந்தான். ஓகேவா? ஸோ மொத்தத்தில் அவனை ட்ரிகர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் அவனை ட்ரிகர் பண்ண ட்ரை பண்ணாங்க. அது டீம் ஜெயிச்சிடலான்னு சொல்லி யோசிச்சாங்க. பட் அதில் ஜெயிச்சது என்னமோ எனக்கு தெரிஞ்சு எம்கே தான். ஏன்னா அது ஃபுல்லாகவே ட்ராப் தான். அந்த டாஸ்க் ஃபுல்லாகவே ட்ராப் தான். நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரயானை கூட அப்படியே விட்டுட்டாங்க. பவித்ரா கூட சேம் அதே டாஸ்க்கு. சௌந்தர்யா டாஸ்க் அப்போ பார்த்தீங்கன்னா போர்டு சரிஞ்சு கிடந்திருக்கும். எல்லாம் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா ஓடும்போது அந்த கரெக்டாக அந்த சௌந்தர்யாக்கான டேர்னில் கவனிச்சுன்னா ஒரு போர்டு சரிஞ்சு கிடந்திருக்கும். அந்த பேனர் ஆக்சுவலாக யாருக்கான ஃபோட்டோ பேனர் நினைக்கிறேன். அந்த ஃபோட்டோ பேனரை சரிச்சு போட்டிருப்பாங்க. அந்த டேர்னுக்கு தான் ஆக்சுவலாக வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே சரி அந்த பெண்டு இருக்குல்ல, அந்த பெண்டுக்கு தான் வீட்டுக்குள்ள இருக்க நம்ம ரயான் முத்துக்குமரன்லாம் சௌந்தர்யாவை பயங்கரமாக டீச் பண்ணியிருப்பாங்க. அந்த பெண்டை பொறுத்தவரைக்கும் நேராக போய் சுத்தாத, பெண்டை வந்து இப்படி ஒட்டி பெண்டடு, அப்போ தான் உனக்கு செகண்ட்ஸ் மிச்சம் சொல்லிட்டு நேக்கா நீங்க கவனிச்சுனா இவனுங்க டீச் பண்ணிட்டு இருக்கான்னு அங்க பார்த்தா போர்டு சரிஞ்சு கிடக்குது. இது எப்படி நீங்களே யோசிச்சு சொல்லுங்க. இது எப்படி ஆக்சுவலா அந்த டீம் அவ்வளவுக்குள்ளே கவனிக்காம இருப்பாங்க. அந்த டீமை பொறுத்தவரைக்கும் எப்படியுமே டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் பார்ப்பாங்கல்ல, பார்த்து தானே டாஸ்க் ஆரம்பிப்பாங்க. நான் கவனிச்ச வரதுக்கு சௌந்தர்யா வெளியே வரும்போது அந்த போர்டு விழல. ஓகேவா? ஆல்ரெடி போர்டு விழுந்து தான் இருக்கு. இப்போ நீங்க சொல்லலாம் ப்ரோ அவங்க ஓடி வரும்போது காத்துல விழுந்திருக்கோம். இல்லையே, நம்ம கவனிச்ச வரதுக்கு அப்படி இல்லையே. சௌந்தர்யா அங்க இருந்து ஓடி வர ஆரம்பிக்கும் போது எங்க போர்டு சரிஞ்சாங்க கிடையாது. ஸோ அப்ப டீம் இதை ஃபர்ஸ்டே பார்த்துருப்பாங்கல்ல. அப்ப டீமை பொறுத்தவரைக்கும் அந்த இடத்துல சௌந்தர்யாவை லாக் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. நல்ல வேளை சௌந்தர்யா தப்பிச்சிட்டாங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது எனக்கு தெரிஞ்சு எல்லா டாஸ்க்குமே முத்துக்குமரன் ட்ராப் தான். ஆனால் முத்துக்குமரன் மாட்டல. கடைசி கட்டமாக மாட்டினது யாரு? ஜாக்லின். அப்போ கடைசி கட்டமாக வச்ச அமௌண்ட்டை பாருங்க, 8 லட்சம் அவனுக்கான பிரைஸ் அமௌண்ட் லெஸ் ஆனா அவன் மைண்ட் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. 8 லட்சம் ரூபா மட்டும் இப்போ லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா அவன்கிட்ட இப்போ எவ்வளோ இருக்கும் தெரியுமா? 32 லட்சம் இருக்கும். அதிகபட்சம் 32 லட்சமா 32.5 லட்சங்கள் இருந்திருக்கும். அப்போ யோசிச்சு பாருங்க எவ்வளோ அமௌண்ட்டை மொத்தமாக அவனுக்கான பிரைஸ் அமௌண்ட் லெஸ் பண்ண பார்த்துருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட் ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்களேன். இப்போ நல்லா பாருங்க, சௌந்தர்யா அந்த டாஸ்க்ல ஓடி அந்த அமௌண்ட்டை விட்டு வந்தாங்கல்ல. ஒருவேளை அந்த டாஸ்க்ல ரயான் ஓடி போய் அந்த 5 லட்சம் எடுத்துட்டு வந்திருந்தா இப்போ யோசிச்சு பாருங்க, ரயான் அந்த 5 லட்சத்தையும் எடுத்து ஜாக்லின் ட்ரை பண்ண அந்த 8 லட்ச ரூபா டாஸ்க்ல ஜாக்லின் அந்த 8 லட்சத்தை எடுத்துட்டு வந்திருந்தா அவன் அமௌண்ட் எவ்வளவு இருந்திருக்கும் தெரியுமா? 27.5 லட்சங்கள் இருந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு கரெக்டா தான் சொல்றேன். அந்த 8 லட்சத்தையும் எடுத்து அந்த 5 லட்சத்தையும் எடுத்திருந்தா டைட்டில் வினருக்கான பிரைஸ் அமௌண்ட் இப்போ எவ்வளவு இருந்திருக்கும்னா எனக்கு தெரிஞ்சு 27.5 லட்சங்கள் நினைக்கிறேங்க. என்னோட கணக்கு அதுதான். தப்பா இருந்துச்சுன்னா நீங்க கணக்கு போட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. ஸோ மொத்தத்துல தெளிவாக பிளான் பண்ணியிருக்காங்க. இவன் அமௌண்ட்டை மொத்தமாக காலி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகேவா? ரொம்ப தெளிவாக பிளான் பண்ணியிருக்காங்க. நல்ல வேலை நல்ல வேலை அந்த பிளானில் ஒரு சில இடங்களில் டீம் ஃபெயிலியர் ஆகி அவங்க பிளான் படி முத்துக்குமரன் மாட்டாமல் ஜாக்லின் மாட்டி வெளியே போயிட்டாங்க. ஸோ இந்த பிளான் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆயிருக்கு. பட் இருந்தாலும் அவங்க நினச்ச மாதிரி ஒரு பெரிய தலைக்கட்டை அந்த வீட்டுக்குள்ள இருந்து எடுத்துட்டாங்க. அவ்வளோதான். ஓகேவா? எனக்கு இதை பார்க்கும்போது சின்ன மனவருத்தமாக இருக்குது. இதே வேற யாராச்சும் வின்னர் போர்ஷனில் இருந்திருந்தா, இப்போ விஜய் விஷால் வந்து வின்னிங் போர்ஷனில் இருந்திருக்கான், அவன் தான் அதிகபட்ச ஓட்டுகளை வாங்கி இருந்திருந்தா ஒருவேளை இந்த டைட்டில் அமௌண்ட்டை கம்மி பண்ணியிருக்க மாட்டாங்களோ, பணப்பெட்டி அப்படிங்கிறத தனியாக வச்சு தனி அமௌண்ட் கொடுத்துருப்பாங்களோன்னு சொல்லி எனக்கு தோணுது. எனக்கு அப்படி ஃபீல் பண்ண தோணுது. இதை பற்றி உங்களுக்கான கருத்து சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. இப்போதைக்கு யார்கிட்டலாம் அமௌண்ட் இருக்குன்னா முத்துக்குமரன்ட்ட ஒரு 50,000 இருக்கு. ஓகேவா? நம்ம விஜய் விஷால்ட்ட ஒரு 5 லட்சம், ரயான்ட்ட ஒரு 2 லட்சம், பவித்ராட்ட ஒரு 2 லட்சம், எனக்கு தெரிஞ்சு 9.5. ஓகேவா? ஸோ மொத்தத்தில் இப்போ டைட்டில் வினருக்கான பிரைஸ் அமௌண்ட் எவ்வளோனா 40.5 லட்சங்கள். எப்படி 40.5 லட்சங்கள். அப்போ முத்துக்குமரன் மட்டும் இந்த டைட்டில் வின் பண்ணா 41 லட்சங்கள் முத்துக்குமரன் கிடைக்கும். இருந்தாலும் அதுக்கு கடைசியில் டாக்ஸ் அது இதுன்னு பிடிச்சி எவ்வளோ கைக்கு வரலாம் தெரியல. எனக்கு தெரிஞ்சு டாக்ஸ்லாம் பிடிச்சி போய் ஒரு 28 அந்த மாதிரி தான் போகும்னு எனக்கு தோணுது. அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது விவரம் தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட்ல போட்டு விடுங்க. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்ட வரதுக்கு 50 லட்ச ரூபா வின் பண்ணவங்களுக்கு டாக்ஸ் அது இதுன்னு பிடிச்சி 37 சம்திங் 38 சம்திங் தான் போகும்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அப்படி இருக்கும்போது இதில் எவ்வளோ பிடிக்க போறேன் எனக்கு தெரியல. ஸோ அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது விவரம் தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட்ல போட்டு விடுங்க. மொத்தத்தில் பாவம் ஒரு உழைப்பு போட்ட ஒருத்தனோட அமௌண்ட்டை உறிஞ்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இருந்தாலும் டீமை பற்றி கொஞ்சம் யோசிக்கணும். ஹெவி லாஸில் போய் இருந்திருக்கும் போல. ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க.